நேத்து சாயந்தரம் ஒரு சரியான சம்பவம் நடந்ததுங்க. எனக்கு அந்த செகண்ட்ல என்ன பண்ணணும்னே தெரியல. இதுல கடைசி என்ன நடந்தது அப்டின்னா, நல்ல வேளை ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாங்கங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கோல்டா இருந்தது. என்ன வந்து ஃபைனலா கூட்டிட்டு போனாங்க. அந்த சம்பவம் என்னன்னு இந்த இடத்துல இருந்து எப்படியாவது வீட்டுக்கு போனா போதுங்கிற மாதிரி தான் இதெல்லாம் விட மைண்ட்ல இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா என்னலாம் ஓட ஆரம்பிச்சுச்சு அப்டின்னா, ஒரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் அமெரிக்கா, துபாய் அப்புறம் வேற நாட்ல இருக்கிறவங்கலாம் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் தவிர்த்து இந்தியால இப்ப வந்துட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு. அப்புறம் எங்க திரும்பினாலும் பெட்ரோல வந்து கேனு, டப்பான்னு சொல்லிட்டு கிடைச்சதுலலாம் ஃபில் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இங்க அமெரிக்கால இந்த மாதிரிலாம் நடக்குமோ? அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட்ல தோண ஆரம்பிச்சுருச்சு எனக்கு. ஸ்கூலுக்கு நார்மலா போயிட்டு வர மாரி போயிட்டு, சாயந்தரம் அகைன் ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பசங்கள எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கார் எடுத்துட்டேங்க கிளம்புறதுக்காக. சரி மேப்ப எப்பயும் போல அஸ் யூசுவல் நான் போறதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூட்டுங்கிறனால மேப் போட்டா தான் எனக்கு பாதையே தெரியும். இன்னும் எனக்கு வந்து மெமரைஸ் ஆகல. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு நான் மேப்போட ரூட்ட வந்து போடுறதுக்காக போட்டுட்டு சர்ச் பண்றேன். அப்படியே சுத்திட்டே இருக்குங்க. நானும் ஒரு 5 நிமிஷம் என்ன ஒரு ப்ராப்ளம் ஏதாவது இருக்குமோ நம்ம ஃபோன்ல நெட் வரமாட்டுக்கு. சரி ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா காலுமே போகவே இல்லங்க. அப்புறமா மேல இருக்க ஃபோனோட டேக்ல போய் பார்க்கும்போது டோட்டலா நெட் பாரே காட்டவே இல்லங்க. எல்லாமே 0. வைஃபையும் காட்டல. ஏன்னா நான் ஸ்கூல விட்டு வெளிய வந்துட்டேன். சரி ஹஸ்பண்ட்க்கு கால் போடலாம், ஆஃபீஸ்க்காவது கால் போடலாம் அப்படின்னு நினைக்கும்போது கால் போட்டேன்னா காலும் போகவே இல்லங்க. டோட்டலா ஃபோன் இருக்கு. ஆனா உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்படிங்கிற மாதிரி எனக்கு திடீர்னு யார்கிட்ட போய் இத கேட்கனே தெரியல. ஏன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஸ்கூல் விட்டோனே எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க வீட்டுக்கு. 10 நிமிஷத்துல ஸ்கூலே டோட்டலா க்ளோஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி தாங்க. எனக்கு அந்த செகண்ட் என்ன பண்ணனே தெரியல. காலும் போகல, மேப்பும் தெரிஞ்சா தான் நான் கார எடுத்துட்டு வீட்டுக்கு போக முடியும். என்னோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, ஒருவேளை டோட்டலா அமெரிக்கால வைஃபை, நெட்டு எல்லாமே ஆஃப் பண்ணியிருப்பாங்களோ! எந்த கனெக்ஷனுமே கிடைக்காத மாதிரி டவர க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களோ! அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு 10, 15 நிமிஷம் மைண்ட்ல இப்படி ஓடிட்டே இருக்கு. நானும் கார்லயே உட்காந்துருக்கேங்க. எனக்கு எங்க போய் கேட்கனே தெரியல. சரி இன்னைக்கு நம்ம இப்படியே காருக்குள்ளயே தான் இருக்க போறோம் அப்படின்னு ஃபைனலா முடிவு பண்ணி ஒரு 15 நிமிஷம் இருக்குங்க கார்ல அப்படியே உட்காந்துருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இறங்கி ஸ்கூலுக்குள்ள போய் நம்ம கேட்டு பார்ப்போம் யாராவது இருக்காங்களா? இல்லன்னா ஹஸ்பண்ட் நம்பர குடுத்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு ஆஃபீஸ் ரூம்லாம் ரீச் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி சொல்றேங்க. அந்த மாதிரி நெட் எதுவுமே வரமாட்டுக்கு. எனக்கு என்னன்னே தெரியல. ரூட், மேப் எதுவுமே காட்ட மாட்டுக்கு. நான் எப்படி வீட்டுக்கு போறேன்னு தெரியல. தம்பி வேற வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. நெட் ரீசார்ஜ் பண்ணலன்னு.